நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா என்னை பெற்றெடுக்கும் போது சந்தோஷமா பெத்தெடுக்கல. நான் எங்க வீட்டுல கடைசி பையன், 5வது தான் நான். 2 அக்கா 2 அண்ணன். அப்போ லாஸ்டா என்ன பெத்தெடுக்கும் போது எங்க அம்மா ரொம்ப வருத்தத்தோட, ஏற்கனவே 4 பிள்ளைகளை வளர்த்த முடியல, இன்னொரு பையனும் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டு, நான் செத்தா பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போய் இவனை அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டு பல முறை ட்ரை பண்ணியும் எங்க அப்பா சரியா கோஆபரேட் பண்ணாம, எங்க அம்மா அப்பாவுடைய விருப்பமே இல்லாம தான் எங்க அம்மா அப்பாவுடைய வயித்துல நான் வாழ்ந்தேன். அப்போ லாஸ்ட்ல நான் பிறந்த போது அந்த டாக்டர் உங்க பிள்ளைய ரெஜிஸ்டர் பண்ணணும் நானு, அதனால நீங்க பேர் வைங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா, இந்த குழந்தைக்கு நான் என்ன பேர் வைக்கிறதுக்கு, நீங்களே ஒரு பேர் வச்சிருங்க டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த டாக்டருக்கு அந்த டைம்ல பென்ஸ் கார் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த டாக்டர் தான் எனக்கு பென்ஸ் அப்படின்னு பேர் வச்சாரு. என் மனைவிக்கு என்ன பிடிச்சோ இல்லையோ, எனக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ உங்க பேர் ரொம்ப காஸ்ட்லியா தெரிஞ்சிருச்சு, அதனால நீங்க ரொம்ப பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படிதான் எங்க டாக்டர் தான் பேர் வச்சாரு. அப்போ எங்க அம்மா என்ன ரொம்ப கஷ்டத்தோட பெத்தெடுத்ததுனால நான் ரொம்ப நோயாளியாவே இருந்தேன். எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்கு வரும்போது அவர் நிலையா வந்ததே இல்லை. ஒருவேளை ரொம்ப ஓரளவு கான்சியஸா அவர் வந்துட்டார் அப்படின்னா, அன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே அவர் அடிச்சிருவாரு. அதான் எங்க வீட்டுல ஒரு ஆள் கிடையாது. எங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் அடிப்பாரு, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தடுக்க போவான், எங்க அண்ணன் அடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் எங்க அக்கா, அப்படியே லைனா அடிச்சு கடைசியில என்ன வரைக்கும் எங்க வீட்டுல மொத்த பேரும் அழுகிற அளவுக்கு சத்தம் வரும். பல நாட்கள் எங்க அப்பா ரோட்ல தான் படுத்து கிடப்பாரு, துணியெல்லாம் எடுத்துருவாங்க. அப்போ எங்க அம்மா எங்க அம்மாவும் எங்க அண்ணாவும் போய் நிறைய நாள் எங்க அப்பாவை கைத்தாங்கல தான் எங்க வீட்டுல கொண்டு வருவாங்க. எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கத்திற்காக எத்தனையோ இடத்துல எல்லாம் போனோம், எங்கேயுமே எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாத்தவே முடியல. அப்பதான் ஒரு வயசான ஒரு அம்மா எங்களுக்கு வயசானவங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த வயசான அம்மா என்னப்பா எங்கெங்கயோ போனீங்க, லாஸ்டா ஒரு டைம் சர்ச்சுக்கு வாங்கல, ஜஸ்ட் ஜீசஸ் கிட்ட போய் பிரேயர் பண்ணுங்க, கண்டிப்பா இயேசு மாற்றுவார் அப்படின்னு சொன்ன உடனே, சரி பெரியவங்க சொல்றத தட்ட வேணாம் அப்படின்றதுக்காக நானும் எங்க அக்காவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்குள்ள போய், ஏசாமி நீ உண்மையான கடவுளா இருந்தா எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாத்திரு, எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாறிடுச்சு அப்படின்னா நாளைக்கே நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றேன். அன்னைக்கு நைட்டு எங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அங்க எப்பவுமே பிரச்சனை நடக்கும், பிராண்டி ஷாப்ல எப்பவுமே பிரச்சனை நடக்கும். அன்னைக்கு பிரச்சனை ரொம்ப பெருசா ஆனதுனால அவரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவர் 8 நாள் ஜெயில இருந்தார். எங்க அப்பா 9வது நாள் ஜெயில இருந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு. எங்க எல்லாரையுமே கூப்பிட்டு எங்கள்கிட்ட சொன்னாரு, இனி நான் குடிக்க மாட்டேன்னாரு எங்க அப்பா. சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா குடிக்க மாட்டாரு. எனக்கு சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணோம். அப்பா இப்படி ஆயிட்டாரு, அப்பா குடிய விட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆண்டவர் மேல பயங்கரமான ஒரு பற்றுதல், ஒரு நேசம் வந்துருச்சு. சே, ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறார் போல, நம்ம இதோட சேர்ந்து போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சர்ச்சோட ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டேன். சர்ச்சில் என்ன பாஸ்டர் ரொம்ப என்ன என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சில் இருக்கிற சண்டே ஸ்கூல் அக்காங்க என்ன ரொம்ப டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லாத்துலயுமே சர்ச்சில் நான் தான் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயுமே ஒழுக்கத்துல நான் தான் ஃபர்ஸ்ட், அட்டெண்டன்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட், பாட்டு போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட், வசன போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட். அதை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் அப்படி வாழ்ந்தேன். நான் எங்க பாஸ்டர் ஒரு சன்னியாசி, அவங்க கல்யாணம் பண்ணாதவர். எங்க பாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த இயர்ல யார் ரொம்ப பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள கடையில கூட்டிட்டு போய் அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வாங்கி கொடுப்பாரு. நான் இன்னும் இவ்வளவு ஹைட்டா இருக்கிறேன்னா எனக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பிரைஸ் வாங்கி கொடுப்பாரு. அப்படி எங்க பாஸ்டர் ஒவ்வொரு வருஷம் எங்க வீட்டுல அந்த லாஸ்ட் இயர்ல அந்த பிரைஸ வாங்குறதுக்கே 4 பேர் வருவாங்க, அவ்வளோ பிரைஸ் வாங்குவேன் நான். அப்படி எங்க பாஸ்டர் எங்களை என்கரேஜ் பண்ணாரு. நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க அம்மா அப்பாவுடைய கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆயிட்டோம். கடன் பிரச்சனையில எங்க வீடு ஒரு பக்கத்துல தள்ளாடிச்சு. எங்க அப்பா சாதாரணமான ஒரு கூலி வேலை தான் செஞ்சாரு. நான் படிக்கிற நாள்ல 10th படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஸ்கூல்ல சாப்பாடு எடுத்துட்டு போனதே இல்லை. இந்த 8th வரைக்கும் அதை நின்னுட்டு அப்படியே லைன்ல நின்னுட்டு சாப்பாடு வாங்குறது பெரிய விஷயமா தெரியல. ஆனா 9th 10th படிக்கும் போது பெரிய ஸ்கூல்ல போயிட்டேன். பெரிய ஸ்கூல்ல என் கிளாஸ்ல படிக்கிற எல்லாருமே சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவாங்க, இல்லைன்னா கடையில போய் சாப்பிட்டுருவாங்க. ஆனா நான் மட்டும் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க எல்லாம் லைன்ல நிப்பாங்க,
அவங்க பின்னாடி நான் போய் நிப்பேன். இந்த பசங்களை பத்தி கூட ஒன்றும் பெரிய விஷயமா இல்ல. இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து படிக்கிறதுனால இந்த பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டிஃபன் பாக்ஸை கழுவ கொண்டு போகும்போது ரொம்ப வெக்கமா இருக்கும். அப்படியே இந்த பிள்ளைங்க என்ன பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக தட்டு எடுத்து என் முகத்துல மறைச்சிருவேன். அப்படிதான் வந்து நான் சாப்பிட்டேன். எங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யறதுனால எங்க அம்மா வந்து ஒரே ஒரு முட்டைய வேக வச்சு எங்க அப்பா கையில கொடுப்பாங்க. எங்க அப்பா அந்த ஒரே முட்டையை அவரு சாப்பிடறதுக்கு மனசு இல்லாம எங்க 5 பேரையும் வர சொல்லி ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸா அவரு அந்த உடைச்சி கையில கொடுப்பாரு. சோ அந்த ஒரே பீஸ வந்து 2 மணி நேரம் நான் சாப்பிடுவேன். வாய்க்குள்ள போட்டு திரும்ப எடுத்து வாய்க்குள்ள போட்டு முட்டை சாப்பிடுறதற்கு அவ்வளோ ஆசைப்பட்டவன் நான். எங்க வீட்டுல வந்து நான் பைபிள் காலேஜுக்கு போகிற காலம் வரைக்கும் ஒரு நாள் கூட காலையில வந்து எங்க வீட்டுல டிஃபன் செஞ்சதே இல்லை. ஏதோ ஓணம் பண்டிகை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது மட்டும்தான் எங்க வீட்டுல டிஃபன் பண்ணுவாங்களே தவிர காலையில எங்க அம்மா காலையில ஒரு 5:30 6 மணிக்கெல்லாம் என்ன தட்டி எழுப்பிடுவாங்க. 6:30 மணிக்கு எங்க அப்பா நட்டிருக்கிற வாழைக்கு தண்ணி எடுக்க 200 குடம் தண்ணி 300 குடம் தண்ணி எடுத்து அப்படியே ஊத்திட்டே இருப்போம். ஊத்தும் போதே நான் குளிச்சிருவேன். ஏன்னா ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு. நிறைய நாள் வந்து ஸ்கூலுக்கு லேட்டா போய் தான் அடி வாங்கியிருக்கிறேன் நான். ஆனாலும் வேலை செஞ்சுட்டு தான் போவேன். அந்த வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு வரும்போதே எங்க அம்மா வந்து ஒரு செம்பு நிறைய பழைய கஞ்சி தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கஞ்சி தண்ணி தான் எங்க வாழ்க்கையில காலையில டிஃபனா இருக்கும். மத்தியானம் ஸ்கூல்ல சாப்பிடுவோம். சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவன் தான் நான். எங்க வீட்டுல வந்து எனக்கு 10th படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட புது துணி எடுத்ததே இல்லை. எங்க அண்ணன் கல்யாணத்துக்கும் எங்க அக்கா கல்யாணத்துக்கும் மட்டும்தான் புது துணி எடுத்திருக்காங்க. எங்க பாஸ்டர் வந்து எனக்கு வந்து யாராவது பணக்காரங்க வந்து சர்ச்சில் இருந்தாங்கன்னா அவங்க முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எங்க பாஸ்டர் எங்களுக்காக வாங்கி வச்சிருப்பாரு. நான் மட்டும் இல்ல, எனக்கு வந்து 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களும் கஷ்டப்பட்டவங்க. அப்ப எங்க பாஸ்டர் வாங்கி வச்சுட்டு கூப்பிடுவாரு, டேய் இந்த மாதிரி கொஞ்சம் சட்டை வந்திருக்கிறா வேணா நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னுவாரு. அப்போ ஒரு டைம் வந்து எங்க பாஸ்டருடைய டேபிள் மேல ஒரு 10 சட்டை அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. அப்போ மேல ஒரு சட்டை இருக்கு, ரொம்ப பூ போட்ட சட்டை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா இந்த மேல இருக்கிற பூ போட்ட சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்குது ஏசப்பா, நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏசப்பா அப்படின்ற. நான் அப்படியே மனசுக்குள்ள ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எங்க பாஸ்டர் எங்க பக்கத்துல ஃப்ரெண்ட் அவனை பார்த்து, டேய் இந்த மேல இருக்கிற சட்டை நீ எடுத்து போடுறா, உனக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு. என் மனசு சொல்லுது, ஆண்டவர் அவனுக்கு பத்தவே கூடாது ஆண்டவரே, எனக்கு தான் செட் ஆகணும் அப்படின்னு. அவன் வந்து என்னுடைய ஏஜ் என்னுடைய ஹைட்டு, நான் படிக்கிறதா அவன் படிக்கிறான். ஆனா என்னமோ தெரியல அவனுக்கு அந்த சட்டை ரொம்ப பெருசா இருந்துச்சு. உடனே பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, டேய் அவனுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கிறா, நீ போட்டு பாடுறா அப்படின்னாரு. ஏன் நான் போட்டா எனக்கு கரெக்டா இருந்துச்சு. உடனே ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இப்படி ஆண்டவருடைய அன்பை வந்து ரொம்ப நான் ருசிக்க ஆரம்பிச்சேன். கருப்பு பேண்ட் ஒரு பேண்ட் எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா எனக்காக ஆண்டவர் வந்து 2 பேண்ட் அங்க யாராவது ஒருத்தர் கொடுத்து வச்சிருப்பாங்க. நிறைய நாட்கள் வந்து இன்னொருத்தருடைய சட்டையை தான் நான் போட்டிருக்கிறேன். எங்க அம்மா வந்து சந்தைக்கு போய் அந்த எல்லா பணக்காரங்களும் போட்டு முடிச்ச சட்டை 5 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. அந்த சட்டைய எங்க அம்மா புதன்கிழமை சந்தையில போய் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க சந்தையில போயிட்டு வர்றாங்க அப்படின்னாலே பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுல நல்ல மீன் சாப்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. அது யாரோ ஒருத்தர் போட்ட ட்ரெஸ் தான், ஆனா அது கூட போடுறதுக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ட்ரெஸ் புதன்கிழமை வரும்போது வியாழக்கிழமை எங்க அண்ணன் போட்டு காலி பண்ணிடுவாங்க, அழுக்கு பண்ணிடுவாங்க. ஆனா நான் வியாழக்கிழமை போட மாட்டேன், வெள்ளிக்கிழமை போட மாட்டேன், சனிக்கிழமை எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வந்தாலும் போட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த சட்டையை எடுத்து போட்டு ஸ்ட்ரெயிட்டா கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று ஏசப்பாட்ட கேட்பேன், இத்தனை நாளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணி வச்சிருந்தேன், ஃபர்ஸ்ட் உங்க சமூகத்துல போடணும் அப்படின்னு, இது அழகா இருக்கா அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்பேன். ஏசப்பா வந்து நான் நேசிச்சது வந்து சாதாரணமானது அல்ல, ரொம்ப வெறித்தனமா ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்னமோ தெரியல எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் அதிகமானதுனால என்னால படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. நான் வந்து செங்கல் சூளையில வேலை பார்த்திருக்கிறேன், கல்லுடைக்கிற வேலை பார்த்திருக்கிறேன், சாணி சுமக்கிற வேலை பார்த்திருக்கிறேன், கூட்டுற வேலை பார்த்திருக்கிறேன், டாய்லெட் கிளீன் பண்ற வேலை பார்த்திருக்கிறேன். கடைசியில இன்னும் கஷ்டத்தின் மத்தியில ஒவ்வொரு வீடா போய் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் வாங்கி அதை என்னுடைய தோள் பையில போட்டுக்கொண்டு அதை வித்து அதுல வர்ற 2 ரூபாய் 3 ரூபாய் எங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்து எனக்கு எப்படியாவது சாப்பாடு செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்ட நாளை மறக்கவே முடியாது. வாங்குறதற்கு காசு இல்லாம ஒவ்வொரு பணக்கார வீட்டுக்கு பின்னாடியும் போயும் அவங்க குடிச்சு முடிச்சு போட்ட அந்த குழந்தைங்க குடிச்சு முடிச்சு போட்ட ஃபீடிங் பாட்டில்ஸ், அவங்க யூஸ் பண்ண சின்ன சின்ன பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி நானே பொறுக்கி அதை கொண்டு போய் என்னுடைய சாக்கு பையில கொண்டு போட்டு அதை கொண்டு போய் வித்து அதுல வர 2 ரூபாய் 3 ரூபாவை எங்க வீட்டுக்கு கொண்டு போவேன். அவ்வளவு கஷ்டப்பட்டேன்.
ஆனா என் லைஃப்ல வந்து ஆண்டவரை மட்டும் விடவே இல்லை. ஆண்டவரை ரொம்ப நேசிப்பேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டோம் அப்படின்னா உடனே அந்த நேரத்துல நானும் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், 2 பேருமே பேசிக்குவோம். டேய் நமக்காக தாண்டா ஏசப்பா இன்னைக்கு பேசினாரு, நம்ம சினிமா பார்க்க கூடாதுன்னு பாஸ்டர் சொல்றாரா? சினிமா பார்க்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒவ்வொரு வாரமும் எங்க ஊர்ல வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான், எங்க வீட்டுல எல்லாம் டிவி இல்ல, ஒரே ஒரு இடத்துல டிவி ஒரு வீட்டுல இருக்கும். அந்த வீட்டுல வந்து அந்த டிவியை பாக்குறதுக்காக வாரத்துக்கு ஒரு டைம் போவோம். ஆனா ஏசப்பா அந்த டிவி பார்க்க கூடாது, சினிமா பார்க்க கூடாது அப்படின்னு பேசின உடனே டிவி பார்க்கறது தப்பு, எப்படியாவது இதுல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த டிவி கரெக்டா போடுற நேரத்துல இருந்து 3 மணி நேரம் நாங்க நடப்போம். நாங்க 2 பேரும் பேசிட்டே நடப்போம், ஏசப்பாட்ட பேசிட்டே நடப்போம். எங்க பாஸ்டர் சொல்ற ஒரு வார்த்தையை கூட நோ அப்படின்னு கூட, எங்க பாஸ்டர் இப்ப சமீபத்துல இறந்தாங்க, ஒரு நாள் கூட எங்க பாஸ்டருக்கு எதிர்த்து கூட நான் பேசினது இல்லை. 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சு சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு செங்கல் சூளையில வேலை செய்யற காசை போய் வாங்கணும். ஆனா எனக்கு அந்த பணம் கிடைக்கலன்னா 10 நாள் தாண்டி தான் கிடைக்கும். போய் கை கட்டி எங்க பாஸ்டருக்கு முன்னாடி நிற்கும் போது எங்க பாஸ்டர் என்ன பார்த்து கேட்டாரு, ஏண்டா போகணுமா அப்படின்னு கேட்டாரு. நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நீ எல்லாம் எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, இன்னைக்கு இங்க படுத்துக்கோ, நாளைக்கு போலான்னு சொன்னாரு. அவர்கிட்ட வந்து நான் காசு வாங்க போகணுன்ற வார்த்தையை கூட திரும்பி சொல்லவே இல்லை. எங்க பாஸ்டருக்கு அடிக்கடி கால் வலிக்கும். எங்க பாஸ்டருடைய காலை அமுத்தி விடணும் அப்படின்றதுக்காகவே எங்க சர்ச்சுக்கு பக்கத்திலேயே ரூம், பாஸ்டர் அதுதான் தங்குவாங்க, அந்த வாசல் பக்கத்திலே போய் உட்கார்ந்துருவேன். ஏன்னா கூட்டமா இருக்கிறவங்கள கூப்பிட மாட்டாங்க, என்னதான் கூப்பிடுவாங்கன்றதுக்காக பாஸ்டருடைய காலை அமுத்தி விடுறதுக்கு ஆசைப்பட்டேன். பாஸ்டருடைய துணியை துவைச்சு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டேன். பாஸ்டர் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி கை கட்டி நின்றுட்டே இருப்பேன். அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த தட்டை வாங்கி நான் அதுல கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுருவேன். எங்க பாஸ்டர் வந்து ஒரு நாள் செய்தி கொடுத்துருக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஒரு பையன்கிட்ட பேனா கேட்டோன்னு பார்த்துட்டாரு. டேய் என்னடா நான் செய்தி கொடுக்கும் போது நீங்க 2 பேசிட்டு இருக்கிறீங்க இந்தரா மேல அப்படின்ட்டு, இங்க வந்து ஒரு 200 பேர் மேல சர்ச்சில் உட்காந்துருக்காங்க, முன்னாடி ஸ்டேஜ்ல வர சொல்லிட்டாரு. எங்க பாஸ்டர் எப்பவுமே ஒரு பெரிய குச்சி வச்சிருப்பாரு, அந்த குச்சியை எடுத்து அவருடைய முழு பலத்தை சேர்த்து 3 அடி அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டு போய் உட்காருங்கடா அப்படின்ட்டாரு. எல்லாரும் சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா நான் அவனை பார்த்து சொன்னேன், டேய் பாஸ்டர்ட்டே அடி வாங்கிட்டோம்டா, கண்டிப்பா நம்ம பெரிய ஆள் தான்டா ஆகும். பாஸ்டரே அடிச்சுட்டாரா நம்மள, பாஸ்டர்ட்ட அடி வாங்குறதெல்லாம் இவ்வளவு பெரிய பாக்கியம்டா, அடிச்சுட்டாரா நம்மள அப்படின்னு. அவ்வளோ நான் வந்து எங்க பாஸ்டர் வந்து நேச்சவன். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும் போது கூட எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஏசப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து குவாலிட்டி எதுவுமே இல்லை, ஆனா நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சிட்டீங்கன்னா பாஸ்டர் மூலமா பேசிருங்க, பாஸ்டர் என்ன பேசுறாரோ அது நீங்க பேசுறதா நான் நினைச்சுக்குவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட ஜெபிப்பேன். எல்லாமே அவர்தான், அவரை மட்டும்தான் முக்கியத்துவப்படுத்தினேன். 10th வந்து நான் ரொம்ப படிக்காததுனால 10th ஃபெயில் ஆயிட்டேன், 3 பாடம் ஃபெயில் ஆயிட்டேன். 10th டோட்டல் மார்க்கே 155 தான். மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டேன், சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், தமிழும் சோசியல் சயின்ஸும் மட்டும்தான் பாஸ் பண்ணேன். அப்ப எங்க பாஸ்டர் என்ன கூப்பிட்டு சொன்னாரு, ஏண்டாரே நீ வந்து ஒரு 10th பாஸ் பண்ணாதான் உன்னை எங்கேயாவது சேர்த்து வைக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு டுட்டோரியல்ல கொண்டு போய் என்ன சேர்த்து விட்டாரு. அந்த டுட்டோரியல் உள்ள மேடம் வந்து எனக்கு வந்து 1 வீக் முழுசும் வந்து மேக்ஸ் கிளாஸ் எடுத்தாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூட்டல் போட்டு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பெருக்கல் போட்டு பார்த்தாங்க. எனக்கு பெருக்கலே தெரியல. என்ன 10th படிச்சிருக்கன்ற பெருக்கல் தெரியலன்ற அப்படின்ட்டு அவங்க வந்து 1 வீக் பெருக்கல் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு எதுவுமே புரியல, பெருக்கலுடைய அந்த ஒரு பெர்சன்டேஜ் கூட புரியல. உடனே அந்த மேடம் வந்து எங்க பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் இவனை இந்த டுட்டோரியல் இல்ல உலகத்துல எந்த டுட்டோரியல்ல போய் சேர்த்தாலும் இவன் 10th பாஸ் பண்ண மாட்டான் பாஸ்டர், இவனை படிக்க வைக்கிறது ரொம்ப வேஸ்ட், நீங்க சும்மா பணம் செலவு பண்ணிட்டு கூட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்ப எங்க பாஸ்டர் படிக்க முடியலையா அப்படின்னு கேட்டு எங்க பாஸ்டர் அங்க இருந்து கொண்டு போய் ஒரு பிரஸ்ல வந்து அசிஸ்டண்டா என்ன வச்சாரு. பிரிண்டிங் பிரஸ்ல சாதாரணமான அந்த நோட் புக் எல்லாம் வாங்கி கொடுக்கறது மாதிரி, அந்த பேப்பர் எல்லாம் மடிக்கிறது மாதிரி போனார். அப்ப டெய்லி காலையில வந்து பேக தூக்கிட்டு சாப்பாடு எடுத்துட்டு அந்த பிரஸுக்கு வேலைக்கு போவேன். 3000 ரூபாய் அன்னைக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ அந்த போயிட்டு இருக்கிற நாள்ல ஒரு 6 மாசம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க பாஸ்டர் ஒரு நாள் பக்கத்துல எப்பவுமே ஒரு இடத்துல சாப்பிட்டு இருப்பாரு, அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணி போவேன். அவர் சாப்பிட்டு வெளியே நிற்கும் போது அவரை பார்த்து சோத்திரம்யா அப்படின்னு, ஸ்தோத்திரம் அப்படியா அப்படின்னு கூப்பிட்டாரு. போன பக்கத்துல பைபிள் காலேஜுக்கு போறியான்னு கேட்டாரு. அதுதான் என் அழைப்பு. இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் நேரடியா நீ பாஸ்டர் ஆகிறா பைபிள் காலேஜ் போறா அப்படின்னு சொல்ல, பைபிள் காலேஜுக்கு போறியாடே அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த வார்த்தை சொன்னேன், நீங்க சொன்னீங்கன்னா போறேன் அப்படின்னு. சரி அப்படின்னா சாயந்தரம் வா ஆபீஸ்க்கு வானாரு. சாயந்தரம் போனேன், அவரே பைபிள் காலேஜுக்கு ஃபார்ம் எல்லாம் பக்காவா ஃபில்அப் பண்ணிட்டாரு. என்ன சைன் போட சொன்னாரு. சைன் போட்டு டேய் அடுத்து நீ பைபிள் காலேஜுக்கு போறேனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜுக்கு எல்லாத்தையுமே
ஏற்பாடு பண்ணிட்டாரு. சோ அதான் எனக்கு அழைப்பு. ஓகே, எனக்கு ஒண்ணு என்னன்னா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 10th ஃபெயில் ஆனவனுக்கு பைபிள் காலேஜ் அப்பா காலேஜ் சர்டிபிகேட் கிடைச்சிடும் ஒண்ணு. இன்னொன்னு, ஏற்கனவே வீட்டுல சோறு இல்லாம நம்ம கஷ்டப்படுறோம், காலேஜ்னா கண்டிப்பா நல்ல சாப்பாடு போட்டுருவாங்க நமக்கு அப்படின்னு பயங்கரமான சந்தோஷத்துல ஃபர்ஸ்ட் பைபிள் காலேஜுக்கு காலடி எடுத்து வச்சா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எங்க அப்பா வந்து பயங்கரமான எதிரி ஆயிட்டாரு. நீ செத்தா கூட என் மூஞ்சில முழிக்காத, உன்னை நம்பிதான் 3 லட்சம் ரூபாய் கடனை வாங்கின, நீ போனா அந்த பக்கா போயிரு, நீ கண்டிப்பா கஷ்டப்படத்தான் போற, பணம்னு எங்கிட்ட வந்து நின்றாதேன்னு எங்க அப்பா. எங்க அம்மா என் கைய பிடிச்சு அழுறாங்க, டேய் ஒரு 3 வருஷம் இருந்துட்டு இந்த கடன் எல்லாம் முடிச்சிட்டு போடா அப்படின்னு. அதான் ஆவிக்குரிய கெத் அப்படின்னு வாங்கல, அந்த தைரியம் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, இயேசு என்ன அழைச்சிட்டாரு, கலப்பையின் மேல் கையை வைத்து பார்க்கிற எவனும் பின்னிட்டு பார்க்கிற எவனும் தகுதியற்றவன் அல்ல அப்படின்னு பயங்கரமா டயலாக் எல்லாம் எங்க அம்மாட்ட பேசிட்டு, அதெல்லாம் நான் போய் தான் ஆவேன். கர்த்தர் என்ன கூப்பிட்டாரு. அந்த வரட்டு கௌரவம், வரட்டு தைரியம் வாங்கல்ல, அப்படி சும்மா அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஆனா அப்படி சொல்றேன் சொல்லி எல்லாரும் ஏற்கனவே எல்லாரும் கொடுத்த அந்த சட்டை பேண்ட் எல்லாம் எடுத்து அந்த நான் அப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பேன், இப்பதான் கொஞ்சம் குண்டா இருக்கேன், அப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பேன். இவங்க எல்லாருமே எப்பவுமே கொடுக்குறவங்க எல்லாமே பணக்காரங்க தான் கொடுப்பாங்க, பணக்காரங்க மோஸ்ட்லி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அவங்களுடைய நமக்கு இடுப்புல போடவே முடியாது, அது சேர்த்து ஒரு கயிறையும் அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறேன். எனக்கு செங்கல் சூளைக்கு போன கொஞ்சம் காசு தான் இருக்கு, அந்த காசை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல வந்து ஒரு சட்டை வாங்குறேன். அப்போ வந்து அந்த டெக்ஸ்டைல் கேக்குறாரு, என்னப்பா உனக்கு? ஆமா எனக்கு தான் வேணும் அப்படின்னு. 38, எனக்கு அப்போ 38 சைஸ். நான் 44 கொடுங்கண்ணா அப்படின்னு கேக்குறேன். எதுக்கு 44? உங்க அப்பாவுக்கான்னு கேக்குறேன். இல்லண்ணா நான் எனக்கு தான், நான் வளர போடணும்ல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வந்து ஒரே ஒரு சட்டை, புது சட்டை நானே செங்கல் சூளைக்கு போய் வாங்கி அந்த ஒரே ஒரு புது சட்டையோட பைபிள் காலேஜில் ஃபர்ஸ்ட் என்றானே. ஒரு எங்க பாஸ்டர் தான் என்ன கொண்டு விட்டாரு. கொண்டு விட்டு முடிச்ச உடனே கை காமிச்சிட்டு சரி கிளம்புறேன் அப்படிட்டாரு. மாசம் எங்க பாஸ்டர் வந்துருவாரு. வந்துட்டு வந்து ஒரு 100 ரூபாய் என் கையில கொடுத்துருவாரு. அந்த ஏதாவது தேவைன்னா நீங்க வந்துக்கணும். எங்க அம்மா போன் பண்ண மாட்டாங்க, எங்க அப்பா போன் பண்ண மாட்டாங்க, யாருமே எனக்கு லெட்டர் போய் போட மாட்டாங்க. பைபிள் காலேஜ்ல எல்லாருக்குமே போன் வரும், நம்மள மட்டும் ஒருத்தனுமே கூப்பிட மாட்டான், யாருமே இல்ல, அவ்வளவுதான். அப்போ வந்து அந்த பைபிள் காலேஜ்ல வந்து நான் ஒரு 3வது மாசம் எங்க பாஸ்டர் வர்றாரு. என்கிட்ட பணம் இருக்கான்னு கேக்குறாரு. எப்பவுமே கொடுத்துட்டு போயிருவாரு. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாரு, பணம் இருக்காடான்னு கேட்டாரு. சரி நம்ம முதல்ல எதுக்குடா இல்லைன்னு சொல்லுவானே அப்படின்றதுக்காக அவர்கிட்ட சும்மா பாஸ்டர் இருக்குன்னு பாஸ்டர் சொன்ன உடனே சரி இருக்குன்னா வச்சுக்கோன்ட்டாரு. எனக்கு காசே இல்லை, எண்ணெய் காலி, சோப்பு காலி, பேஸ்ட் காலி, எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு. பைபிள் காலேஜ்ல யார்ட்டையுமே வாங்க முடியாது. இந்த பசங்க எல்லாம் தோச்சு முடிச்சிட்டு போன சின்ன துண்டு சோப்பை எடுத்து பாக்ஸ்ல வச்சு துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு ஹமாம் சோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல போடவே முடியாது, அது கஷ்டமா இருக்கும். அந்த பீஸ் எல்லாம் எடுத்து வச்சு உடம்புல போட ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன போடலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பிரஷ்ல போய் பேஸ்ட் மட்டும் ஒரு வாரம் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் போய் கடன் வாங்கி போட்டு திடீர்னு ஒரு நாள் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. சே ஊர்லயும் நம்ம கஷ்டப்பட்டோம், இப்ப ஊழியத்துக்குன்னு நம்ம வந்திருக்கிறோம், நம்ம இங்கேயும் கஷ்டப்படுறோமே, நம்ம நிலைக்க முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்றக்கெல்லாம் 5 o'clock சர்வீஸ்க்கு போகாம உடம்பு நல்லா இல்லைன்னு படுத்துட்டேன். இந்த பசங்க எல்லாம் வந்து பிரேயர் முடிச்சுட்டு வந்து என்னை தட்டி எழுப்பி, ஏடா சும்மா தானே படுத்து கிடக்க, போடா போய் டியூட்டி பாடுறான்னு உடனே எந்திரிச்சு என் பிரஷ் எடுத்துட்டு போய் பக்கத்துல ரூம்ல இருக்கிற ஒருத்தர் ரொம்ப நேசிப்பார், அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சாஃப்டானவர், அவர்கிட்ட போய் என்னுடைய பிரஷ்ஷை காமிச்சு சொன்னேன், ஐயா எனக்கு கொஞ்சம் பேஸ்ட் கொடுங்க அப்படின்னு. என்ன நினைச்சாரு தெரியல, அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. எப்பவுமே கோவப்பட மாட்டாரு. ஏன்டா பிச்சைக்காரன் நாய்ங்களா, இப்படியே வந்து ஒவ்வொருத்தனா இறந்து வாங்கிட்டு இருக்கீங்களா, எதுக்காக வந்தீங்க ஊழியத்துக்குன்னா, அப்படின்னா எல்லாம் காசு கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்களா, என்னென்னமோ பேசிட்டாரு. ஏற்கனவே என் மனசு உடஞ்சிருக்குது, இவரும் இப்படி உடச்சிட்டாரு அப்படின்றதுக்காக என்னால அழுக தாங்க முடியல. அப்படியே அழுதுட்டு கண்ணை மூடிட்டு கீழே மடமடன்னு இறங்கி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஏசப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது ஏசப்பா, நான் நீங்க அழைச்சிங்களா அழைக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க பாஸ்டர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க வந்தேன். ஆனா உண்மையா உங்க ஊழியத்துக்குன்னு நான் அழைச்சிருந்தீங்கன்னா இன்னையில இருந்து யார்ட்டையும் நான் கையேந்தாத மாதிரி மட்டும் வச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு கண்ணை தொடச்சிட்டு போனா டக்குன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, உங்க முன்னாடி வார்டன் கூப்பிடுறாங்க அப்படின்னு. பைபிள் காலேஜ் வார்டன். என்ன பிரதர் கூப்பிட்டீங்களான்னு கேட்டா அவர் வந்து ஒரு 50 rupees என் கையில கொடுத்தாரு. நான் கேட்டேன் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல ஏதோ ஒரு 2 months முன்னாடி ஏதோ ஒரு சர்ச்சில் போய் நீ வந்து சாட்சி சொன்னியாமா, அதுல ஒரு உங்களுக்கு 50 ரூபா காணிக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் இப்பதான் என் கையில வந்துருச்சு, இதை வச்சுக்கணும் 50 rupees கொடுத்தாங்க. உடனே 50 ரூபா வாங்கிட்டு நீங்க என்ன நினைச்சிட்டீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரூம்ல போகும்போது
சென்னையில் உள்ள ஒரு எபனேசர் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்னுடைய பைபிள் காலேஜில் ஒரு ரூம்ல மெட்டு. அவர் சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுப்பா, நான் பைபிள் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்றேன், எனக்கு பேஸ்ட் சோப்பு இதெல்லாம் நிறையவே இருக்குது, நான் உனக்கு தந்தா யூஸ் பண்ணுவியான்னு கேட்டாரு. தாராளமா யூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு உடனே அவர் ஒரு அட்டை பாக்ஸை தூக்கி என் கையில வச்சாரு. உள்ள திறந்து பார்த்தா என் கை வண்ணத்துக்கு உள்ள பேஸ்ட் இருக்குது. நான் 3 வருஷம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதா இருந்துச்சு. 3 இயர்ஸ் பைபிள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரே பேஸ்ட நான் யூஸ் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லா மாலுக்கு போகும்போதும் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் செக்ஷன் தான் போவேன். ஆனா இது வரைக்கும் எந்த பேஸ்டுமே அவ்வளவு வண்ணத்துல நான் பார்த்ததே இல்லைங்க. சோ ஆண்டவர் அப்படி என்ன ரொம்ப அழகா சந்திச்சிட்டாரு. ஒரு 2 months போகும்போது பாஸ்டர் இந்த மாதிரி பாடம் நடத்திட்டே இருக்காரு. நடத்திட்டு இருக்கும்போது இந்த கோ கே அப்படின்றாரு. எனக்கு இந்த கோக்கும் கேக்குமே வித்தியாசம் தெரியல, இப்படி போடணுமா இப்படி போடணுமான்னு தெரியல. உடனே என்ன பார்த்து நானே கேட்கிறேன், ஏன்டா கோக்கும் கேக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல, நீ எல்லாம் போய் பாஸ்டர் ஆகி நீ எல்லாம் ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி நீ எல்லாம் பிரசங்கம் பண்ண போற. ஆமா, கோக்கு கேக்குமே எனக்கு பைபிளா ஒழுங்கா படுத்து தரல அப்படின்ட்டு பேனா மூடி வச்சுட்டு சோகமா உட்காந்தேன். டீ டைம் வெள்ளிடுச்சு. பெல் அடிச்ச உடனே எங்க பக்கத்துல ஒரு பிரதர் வந்து தோல்ல தட்டிட்டு, என்ன பிரதர் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்டாரு. இல்ல பிரதர், கோக்கும் கேக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியல பிரதர், நம்ம போய் என்ன பிரதர் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சு ஊழியர், உங்களுக்கு என்ன இப்போ கோக்கும் கேக்கும் தானே வித்தியாசம் தெரியணும், இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒரு நோட் எடுத்து இதான் கோ இதான் கே அப்படின்னு எழுதி காமிச்சாரு. என் லைஃப்ல ஒரு டைம் சொல்லி புரிஞ்சது அது மட்டும் தாங்க. இதான் கோ இதான் கேவா எனக்கு தெரியவே இல்ல, பரவாயில்லையே நம்ம புரிஞ்சுட்டா பரவாயில்ல அப்படின்றது. அப்படிதான் என் பைபிள் காலேஜ் லைஃப வந்து நான் கண்டினியூ பண்ணேன். நான் தான் எல்லாரோடையும் ஃபீஸ் கட்டாம நான் தான் கடைசியில் இருப்பேன். ஆனா யாரோ ஒருத்தர் எனக்காக ஃபீஸ் கட்டினாங்க. அப்புறம் தான் ஒரு 6-7 வருஷங்கள் தாண்டி தான் தெரிஞ்சிருச்சு இன்னார் எனக்காக ஃபீஸ் கட்டினாருன்னு. அப்போ ஆண்டவரை ரொம்ப நேசிப்பேன். எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, எனக்கு யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். அப்படியே மணலுக்குள்ள போய் கைய உள்ள விட்டு என் கையினாலே அந்த மணலை ஜலிச்சு அதுல வர்ற அந்த கப்பியை எடுத்து வெறும் தரைக்கு மேல அப்படியே போடுவேன். தரைக்கு மேல போட்டு அதுக்கு மேல முழங்கால நிப்பேன். எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, எனக்கு அம்மாவும் இல்லை, எனக்கு அப்பாவும் இல்லை, நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும், நீங்க என்ன பயன்படுத்த முடியுமா, நீங்க என்ன ஆசீர்வதிக்க முடியுமா, நீங்க என்ன நம்ப முடியுமா அப்படின்னு கத்திரத்துல கெஞ்சுவேன். என் கைய கொண்டு போய் செவத்திலேயே இடிப்பேன். செவத்துல இடிச்சு, ஏசப்பா நீங்க எங்க இருக்கிறீங்க ஏசப்பா, எங்கிட்ட நீங்க பேசுவீங்களா, நான் உங்களை பார்க்க முடியுமா, நீங்க என்ன ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னு செவத்துல கொண்டு போய் இடிச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு இடிப்பேன். என் காலில் வந்து கயிறை கட்டி தலைகீழ நிப்பேன். நீங்க எப்ப இறங்குவீங்க, எனக்கு எப்ப இறங்குவீங்க. பைபிள் காலேஜில் படிக்கும் போது சரிதான், ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சரிதான், முழங்கால நின்ன அப்படின்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் கண்டினியூவா முழங்கால நிப்பேன். அப்படியே முழங்கால நிக்கும் போது அந்த பாய் வந்து முட்டியோட சேர்த்து அப்படியே ஒட்டிட்டு வரும், ரத்தம் கசியும். அந்த ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் உங்க சமூகத்துல நின்னப்பா, அப்படியே ஆண்டவர் ஒண்ணுன்னா என்னை வளர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. எந்த பைபிள் காலேஜ்ல நான் ரொம்ப ஏழையா, எந்த பைபிள் காலேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட்டனோ அதே பைபிள் காலேஜ்ல நான் வார்டனா என்னை மாத்திட்டாரு ஆண்டவர். நான் வார்டன் ஆயிட்டேன். வார்டன் ஆகி முடிச்ச உடனே சென்னையில இங்க மாதவரம் சர்ச்சில், மாதவரம் பால் பண்ணைக்கு போற வழியில ஒரு பெட்ரோல் பங்கு பக்கத்துல சர்ச் ஆஃப் காட்ன்ற சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் என்ன பாஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. பொர்சுவாக்கத்துல தங்கிட்டு மாதவரத்துல வந்து சர்ச் பாஸ்டரா இருந்தேன். 6 மாசம் அங்க பாஸ்டரா இருந்தேன். சென்னை எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா சென்னையில வந்து எனக்கு என் கூட ஒரு பாஸ்டர் ஒருத்தர் தங்கினாரு. அவர் நிறைய எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு. அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே 5 மணிக்கு ஜோம் பண்ணிட்டோம்னா காலையில டிஃபன் ரெடி பண்ணிப்பாரு. டிஃபன் சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டோம் அப்படின்னா மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிப்பாரு. சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் நமக்கு டீ ரெடி பண்ணிப்பாரு. ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏசப்பா எனக்கு இது பிடிக்கல, நான் ரொம்ப தூங்குறேன், நான் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி செஞ்சா எனக்கு ஊழியர் செய்யறதுக்கு திருப்தி இல்லை, என்ன இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு ஜோம் பண்ணேன். உடனே அங்க இருந்து என்ன வந்து திருச்சியில என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. திருச்சி OFT துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்துல ஒரு அவுட்டர்ல. அங்க போய் பார்த்தா சர்ச் இப்படி இருக்குது, தனி பொட்டல் காடுக்குள்ள அந்த சர்ச், சுத்தி யாருமே இல்ல, சுத்தி ஒரே காடா தான் இருக்குது. பாஸ்டர் தங்குறதுக்கு அங்கே. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் பைபிள் காலேஜில் இருந்த எனக்கு தனிமை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் என்னையே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ நான் வந்து இனி ஊழியம் செய்ய முடியாதோ, நான் வந்து ஊழியத்துக்கு போயிட்டேன்னா யார்ட்டையும் பேச முடியாதோ, நம்ம சிரிக்க முடியாதோ அப்படின்னு நிறைய யோசிச்சு ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டேன். மஞ்சக்காமால வியாதி எனக்கு அட்டாக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இதுவரையிலும் என் லைஃப்ல வந்து நான் ஒரு ஜெப வீரன், இதுவரையிலும் என் லைஃப்ல விசுவாசம், இதுவரையிலும் யார்ட்டையுமே தாழ்ந்து போகாதவன். ஃபர்ஸ்ட் டைமா அங்க அந்த திருச்சியினுடைய ஊழியத்தை கண்டினியூ பண்ண முடியாம
எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு முடியல, நான் உங்கள் வீட்டுக்கு வரணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன். எங்கள் அம்மா அப்பா சரி வாங்க அப்படின்னாங்க. 7 நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. எனக்கு ஒரு நிமிஷம் கூட தூக்கம் வராது. 3 மாசம் என் ஊர்ல வந்து என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். மஞ்சக்காமால வியாதி மட்டும் எனக்கு 18 முறை திருப்பிருச்சு. 18 முறை திருப்பி வந்துருச்சு. ஒரு டைம் என்ன படுக்க வச்சிருக்காங்க, அப்படியே தூக்கி தூக்கி போடுது. சுத்தி அப்படியே லேடிஸ் உட்கார்ந்து அழுகுறாங்க. எங்க அத்தா எங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு, பென்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை விட்டு போயிடுவான், நீங்க வந்துருங்க அப்படின்னு. சாவுனுடைய விளிம்ப பார்த்தேன். ஊழியம் செய்யறதற்கு இனி ஊழியம் செய்வோமான்ற நம்பிக்கை எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு எனக்குள்ள விசுவாசிக்க முடியுமான்ற அளவுக்கு நான் போயிட்டேன். இது ஊர்ல நான் போன உடனே நிறைய பேர் வித்தியாசமா பேச ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இவன் ஊழியத்துக்கு போன இடத்துல ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான், அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரங்க இவனுக்கு செய்வன வச்சுட்டாங்க அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தங்க வந்து இவன் ஏதோ ஒரு பொண்ணை நேசிச்சான், அவன் வந்து இவனுக்கு கைவசம் வச்சுட்டாங்க அப்படின்ட்டாரு. இன்னொருத்தங்க இவன் ஊழியத்துக்கு போய் பிசாசு துரத்த போனா அந்த பிசாசு இவனை பிடிச்சிருச்சு. யோ ரொம்ப பேசிட்டாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப பேச எனக்கும் வந்து ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் கூட நான் தூங்குனது இல்லை. அந்த வாழ்க்கை வந்து இங்க இருக்கிற யாருக்குமே வரக்கூடாது. ரொம்ப வெறுத்து போய் இனி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் என் பைபிள் காலேஜ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு. எக்ஸார்டர் அப்படின்னா பாஸ்டருடைய ஆர்டினேஷனுக்கு அடுத்த ஆர்டினேஷன். அந்த ஆர்டினேஷனுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுங்க, உங்களை அடுத்த ஆர்டினேஷனுக்கு நாங்கள் கொண்டு போறோம் அப்படின்ற அந்த லெட்டரை வாங்கிட்டு எனக்கு மனசுல ஒண்ணு தோணுது, ஓகே நம்ம உடனே வந்து பைபிள் காலேஜுக்கு போயிடுவோம். பைபிள் காலேஜுக்கு போயிட்டு அங்க எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 10 days அந்த பசங்களோட இருந்துட்டோம்னா நம்ம மென்டலி ஃப்ரீ ஆயிரும், உடனே திருச்சிக்கு மினிஸ்ட்ரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அங்க கோயம்புத்தூர் போய் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா கண்ணெல்லாம் மஞ்சள் ஆகுது, என் நகை எல்லாம் மஞ்சள் ஆகுது, என் தலையெல்லாம் சுத்துது, பயங்கரமா வாமிட்டு வருது. எனக்கு எல்லாமே தெரியும், இந்த மஞ்சள் காமால அதிகமாகிறதும் குறைதும் எனக்கே தெரியும். போய் அந்த பாஸ்டர்ட்ட போய், பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சிக்காயிட்டேன், நான் மென்டலி ரொம்ப டிசார்டரா இருக்கிறேன், ஒரு 10 days இந்த பைபிள் காலேஜ்ல இருந்துட்டேன்னா நான் கொஞ்சம் மென்டலி ஃப்ரீ ஆயிருவேன் அப்படின்னு உடனே ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, பைபிள் காலேஜ்ல இருந்து ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்கன்னா திரும்ப பைபிள் காலேஜ்ல தங்க வைக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லைன்ட்டாங்க. கோயம்புத்தூர் பட்டணத்துல அவ்வளவு ஒரு தைரியசாலியா நின்னவன் ராமநாதபுரம் சிக்னல்ல நின்று ஓன்னு அழுதேன். எங்க போறதுன்னே தெரியல, என் வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கல, ஊழிய ஸ்தலத்திற்கு போறதுக்கு பலன் இல்லை. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது அந்த பைபிள் காலேஜ்ல சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் இருக்கிற ஒருத்தங்க வந்து கோயம்புத்தூர்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் ஃபர்ஸ்ட் போன் எனக்கு பண்ணாங்க. போன் பண்ண 3 நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு போய் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சு அவங்க 2 பேருமே காப்பாற்றப்பட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன்ற அந்த கேள்விப்பட்டு வந்து என்ன பார்த்த உடனே, என்ன இவ்வளவு உடம்பு முடியாம இருக்கிறீங்க, நீங்க வாங்க என் வீட்டுல வந்து 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. அவங்க 2 பேரும், அவங்களுக்கு 2 பசங்க. அப்போ இந்த பாஸ்டர்ட்ட பெர்மிஷன் கேட்டு 2 நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். 2 நாள் அவங்க வீட்டுக்கு போனவன் 7 நாள் வந்து ஒரே ரூம்ல முடியாம படுத்திருந்தேன். ஆனாலும் எனக்கு மனசு, ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட ஒரு பையன் நீ இப்படி வந்து ஒரு வீட்டுல படுத்திருக்கிறது நியாயம் இல்லைன்னு உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், என்னை தயவு செய்து என்னை திருச்சி பஸ் ஏத்தி விடுங்க, நான் திருச்சியில ஊழியம் பண்ணணும்னு. அவங்க கைத்தாங்களா என்னை கொண்டு போய் திருச்சி பஸ்ல ஏத்தி விட்டாங்க. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி என்னால ஒரு அடி கூட நடக்க முடியல. ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனை. என்னுடைய ஊழிய ஸ்தலத்துல போய் படுத்துட்டேன். சர்ச்சில் இருந்து ஒரு 15 பேர் வந்தாங்க. ஒரு 5500 ரூபா பணத்தை என் கையில கொடுத்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸுக்கு பாஸ்டர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், நீங்க உங்க உடம்ப நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்ட்டாங்க. 5500 ரூபா கையில வாங்கிட்டு என் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, பைபிள் காலேஜுக்கு போக முடியாது. அந்த அம்மா அப்பா என்ன அந்த 7 நாள் பார்த்தவங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை, ஒரு 2 மாசம் உங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். தாராளமா வாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க வீட்டில் 2 பசங்களா இருக்கனால எனக்கு பிரச்சனை இல்லை, போயிட்டேன். யாருக்குமே தெரியாம 9 மாதம் அந்த வீட்டிலேயே ஒரே ஒரு ரூம்ல ஒரு டேப் ரெக்கார்டை மட்டும் தலை மேல வச்சிருப்பாங்க, பாட்டு மட்டும் ஓடிட்டு இருக்கும். செமி கான்சியஸ்ல படுத்து கிடப்பேன். என் லிவர் வீங்கிருச்சு. யாருக்குமே அந்த அந்த பாத்ரூமுக்குள்ள போகும்போது பாத்ரூமுடைய பைப்பை திறந்து விட்டுட்டு ஓன்னு அழுவேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி நடக்க முடியல, இந்த பாட்டை பாடி ஓன்னு அழுவேன். அந்த தண்ணி போற சத்தத்துல வந்து அது கேட்காது. ஒரு நாள் படுக்கிறதுக்கு 22 இடத்துல மாத்தி மாத்தி படுப்பேன். எந்த இடத்துலயுமே எனக்கு தூக்கம் வராது.
ஒரு நாள் 25 மாத்திரையை சாப்பிடுவேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் வந்து, ஒரு வாலிப வயசுல இவ்வளோ ஒரு பையனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்ததே இல்லை அப்படின்னு என் ட்ரீட்மெண்ட்டே ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. இனி 10 ரூபா மட்டும் தான் உங்கள்கிட்ட வாங்க வேண்டும். நரம்பு தளர்ச்சி மாத்திரை, கையெல்லாம் ஷிவரிங் ஆகும். அந்த நீரோ மாத்திரை மட்டும் ஒரு நாள் 5 மாத்திரை சாப்பிடுவேன். மாத்திரையுடைய எஃபெக்ட்ல படுத்து கிடப்பேன், நிக்கிறது கூட முடியாது. ஒரு நாள்ல சாப்பிட்டு வாந்தி எடுப்பேன். சாப்பிடுவேன், போய் வாந்தி எடுத்துருவேன், சாப்பிடுவேன், போய் வாந்தி எடுத்துருவேன். 9 மாசம் பென்ஸ் எங்க இருக்கிறான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நைட்டு 12 மணிக்கு நான் படுத்திருக்கிற ரூம்ல இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பேக்கரி கடைக்காரன் ஷட்டரை இழுத்து சாத்தும் போது நெஞ்சு படன்னு அடிக்கும். அவன் எல்லாம் 12 மணிக்கு வேலை முடிச்சுட்டு போய் படுத்த அடுத்த நிமிஷத்துல தூங்கிடுவான். நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி தூங்காம இருக்கிறேன்? ஆனா ஆண்டவரை ஒரு நாள் கூட மறுதளிக்கல. ஏன் ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் கேட்கல. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் என்ன நடத்துறீங்க. ஆனா ஜீவனை கொடுத்தீங்கன்னா திரும்பவும் உமக்காக ஊழியம் செய்வாண்டவரே, ஊழியம் செய்வாண்டவரேன்னு கெஞ்சிட்டே இருந்தேன். 9 மாசம் முடிச்ச உடனே கடைசியா என்னுடைய கடைசி டெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போய், இந்த மஞ்சக்காமல்ல ஹெப்டெக்ஸ் பி ஹெப்டெக்ஸ் ஏ அப்படின்னு 2 இருக்காமோ, அதுல ஒண்ணு வந்து ஒவ்வொரு அவயவத்தை அழிச்சுட்டு செத்துரும், நம்மளை கொன்றும். இன்னொன்னு வந்து அதை காப்பாத்திடலான்னு அந்த டாக்டர் என்ன டெஸ்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு ஒருவேளை அதான் இருக்கலாம், நீங்க பிளட் கொடுத்துட்டு போயிருங்க. நாங்க அந்த பிளட்டை கொடுத்துட்டு வந்து நான் அழுததை பார்த்தா அந்த அப்பா, அந்த அம்மா, அந்த பையன் எல்லாரும் ஓன அழுறோம். போய் ரிசல்ட்டை பார்த்தா 3 மணி நேரம் தாண்டி ரிசல்ட்டை பார்த்தா ரிசல்ட் நார்மல் அப்படின்னு வந்துச்சு, எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு. அந்த டாக்டர் வந்து ஒரு சும்மா ஒரு 3 மாத்திரை மட்டும் ஒரு 4 நாளைக்கு போடுங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாரு. நான் அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் நான் தூங்கிட்டேன். எனக்கு ஒரு 4 மணி நேரம் தூங்கின உடனே எனக்குள்ளேயே ஒரு இது வந்துச்சு. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினேன். அப்பதான் என் ஸ்தாபனத்துக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டேன், என்னை ஏதாவது ஊழியத்துல என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல உங்களுக்கு தனி சர்ச்சு நாங்க கொடுக்க மாட்டோம், எங்கேயாவது அசிஸ்டண்டா நீங்க போறதா இருந்தா, நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு போறதா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏற்கனவே சென்னையில ஒரு சர்ச்சை நடத்தி, திருச்சியில ஒரு பெரிய சர்ச்சை நடத்திட்டு, தனியா அசிஸ்டண்டா சின்ன இதா போனா நல்லா இருக்காது, எப்படினாலும் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணும்னு மனசுல இருக்கும்போது அந்த அம்மா அப்பாவுடைய வீடு 6 மாசமா கோயம்புத்தூர்ல ஒரு வீடு வாடகைக்கு போகாம இருந்துச்சு. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, அந்த வீட்டுல வேணா ஊழியம் ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. 2005 வருஷம் ஜனவரி மாசம் 30ஆம் தேதி 3 பேரை வச்சு அந்த சர்ச்சை வந்து கோயம்புத்தூர் பட்டணத்துல நான் ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்ன நினைச்சிட்டாரு, ஆண்டவர் என் சிறுமையை பார்த்துட்டாரு. அதுக்கடையில பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சாப்பாடு, கீழே வீட்டுல இருக்கவங்க நான் பேச்சுலர் இருக்கிறதால சாப்பாடு மேல கொண்டு வச்சிருப்பாங்க பிரியாணி. நான் பேச்சுலர், நான் தான் சமைச்சு சாப்பிடுவேன். ஆனா அந்த பிரியாணியை தள்ளி வச்சுட்டு ஏசப்பாட்ட கேட்பேன், ஏசப்பா எனக்கு பிரியாணி வேணாப்பா, எனக்கு ஆத்துமாக்களை மட்டும் கொடுங்க, என்ன நீங்க நம்ப முடியுமா, என்ன நீங்க நம்ப முடியுமா அப்படின்னு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுருவேன், சாப்பிட மாட்டேன். ஆண்டவரிடத்துல கெஞ்சிட்டே இருப்பேன், என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க அப்படின்னு. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார், கர்த்தரை நடத்த ஆரம்பிச்சிட்டார். அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது கீழே ஒரு சின்ன இடம், இந்த பலிபீடத்தனோட இடம் வந்து இருந்துச்சு. மேல மாடியில் நடத்துறோம்ப்பா, வயசானவங்க எல்லாம் வந்தா பரவாயில்ல, இந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டணுன்றதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பணக்காரர் திடீர்னு வந்தார். வந்துட்டு செய்தியை கேட்டுட்டு, இந்த செய்தியெல்லாம் சர்ச்சில் தான்ப்பா கேட்கணும், இங்க எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு 25,000 ரூபாய் கொடுத்துறாரு. 25,000 வச்சு ஒரு சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு நின்றுச்சு. எனக்கு பணம் இல்லை, யார்கிட்ட கேட்கறதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தத்தோட இருக்கும்போது ஒரு நாள் காலையில 9 மணிக்கு மேல படிக்கட்டுல ஏறி போகும்போது அந்த சர்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா கொடி கட்டி இன்னர்ஸ் எல்லாம் காய போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சர்ச்சு ஃபர்ஸ்ட் கட்டின சர்ச்சு இப்படி இன்னர்ஸ் எல்லாம் காய போட்டிருக்காங்களேன்னு சொல்லி 9 மணிக்கு என்னுடைய ரூமுக்குள்ள போய் அன்னை அப்பா வந்து பெர்க்மன் செய்யாவுடைய அந்த பாட்டு 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அந்த ரூம்ல உட்காந்து கெஞ்சி 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 அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 4 மணிக்கு கரெக்டா ஒருத்தர் வந்து கயிறு தட்டினாங்க. திறந்து பார்த்தா ஒரு அம்மா நின்று இருந்தாங்க, பக்கத்துல ஒரு பிரதர். அந்த அம்மா எங்க சர்ச்சினுடைய அம்மா. இவர் பார்க்கணும்னு சொன்னார் சர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் கீழே பார்த்தா அவர் சொன்னார், நான் ஒரு இன்ஜினியர், இனி இந்த சர்ச்சுக்கு எவ்வளவு கட்டணுமோ மொத்தத்தை நானே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி 10 நாள்ல சர்ச்சை கட்டி பினிஷ் பண்ணி சாவி என் கையில கொடுத்துட்டார். சோ அப்படி வளர்ந்து 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 ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடி இன்னைக்கு அந்த 3 பேர் இருந்த சர்ச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் எங்க சர்ச்சில் வர்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன நம்பிட்டாரு, ஆண்டவர் என்ன நம்பிட்டாரு, ஆண்டவர் என்ன நம்பிட்டாரு. எங்க சர்ச்சில் யார் வந்து, நான் இப்பதான் ஜிப்பா வச்சு போட்டிருக்கேன், சர்ச்சில் சும்மா ஃபேன் ஷர்ட் தான் போட்டிருப்பேன். ஃபேன் ஷர்ட் போட்டு வந்தோடனே என்னட்டே வந்து கேட்பாங்க, இந்த சர்ச்சில் பாஸ்டரை பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க.
நான் தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் முடியாது அவங்கள்ட்ட. உடனே ஞாயிற்றுக்கிழமை வந்தா பார்க்கலாம் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பாத்தீங்கன்னா ஜிப்பா வயசு போட்டு பிரசங்கம் முடியும். ஐயா நீங்க தான் பாஸ்டர் அப்படின்னு தெரியல, வயசு பயனாட்டும் இருந்தீங்க அப்படின்னு. இல்லைன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்க அப்பா பாஸ்டர்ன்னு தான் கேட்பாங்க. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். என் 35 வயசுக்குள்ள ஆண்டவர் என்ன ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு என்ன நம்பினார். எங்க சர்ச்சில் டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்க சர்ச்சில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எங்க சர்ச்சில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன கர்த்தர் அதான் ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் அவரே என்னை படிக்க வச்சாரு. அவரே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸ்கூல்ல அவ்வளவு ஃபெயில் ஆனா ஸ்கூல்ல இருக்கிற 9th 10th ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவனா கர்த்தரை மாத்தினாரு. அது மட்டும் இல்ல, டீச்சர்ஸுக்கு எப்படி பிள்ளைங்களை நடத்தணும்ன்ற அளவுக்கு கூட கர்த்தர் என் மூலமாவே கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என் லைஃப்ல என் வம்சத்துல ஃபர்ஸ்ட் அதிகமான பிளைட்ல பயணம் பண்ணவன் நான் தான். லோக்கல் பிளைட் சார்ஜ் மட்டும் பல ஆயிரங்களை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன ஊழியத்திலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் யூடியூப்ல நிறைய பாட்டு, ஒரு சில பாடல்கள் எல்லாம் போட்டிருக்கும் போது எங்க அம்மா அப்பாட்ட கொண்டு போய் இந்த மாதிரி இவன் பென்ஸ் இதுல எல்லாம் வரான், யூடியூப்ல எல்லாம் வரான உடனே எங்க அம்மா அப்பா கேட்டாங்களா, அவன் எப்ப நடிக்க போனான் அப்படின்னு கேட்டாங்களாம். சோ அவ்வளோ எங்க அம்மா அப்பா பேதைகளா தான் இருக்காங்க. நான் எல்லா விதத்திலும் ஆண்டவர் என்ன அலங்கரிச்சிட்டாரு, என்ன நடத்திட்டு வர்றாரு. இன்னும் ஆண்டவர் மேல அன்பா தான் இருக்கிறேன்.